final answer. Next, 7th sum. An open box is to be made from a square pieces of material 24 cm on a side by cutting equal square from the corners and turning up the sides as shown in figure 1.17. Express the volume V of the box as a function of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே கொடுத்துருக்க டயக்ராம். அதாவது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது, அது வந்து எல்லா சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இந்த பாக்ஸ் வந்து ஸ்கொயர் பாக்ஸு, இது வந்து ஸ்கொயர் பீஸ் மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க. இதோட சைடு வந்து 24 சென்டிமீட்டர் சைடு பை கட்டிங் ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போது அந்த ஃபிகர்லேயே சொல்லிட்டாங்க. ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க 24 - 2xன்னு. ஓகேவா, இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். அந்த பாக்ஸை வந்து மடிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கிது. அதோட சைடு இது வந்து 24 - 2x தான். இந்த பக்கம் அந்த பிரெத்து வந்து எக்ஸ்ன்னு வேல்யூவில் டினோட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அதாவது ஹைட்டு வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. லென்த் அண்டு பிரெத்து வந்து 24 - 2xன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்ன கிவனோ அது நம்ம எழுதுகிறோம். லென்த் ஆஃப் த கியூப் L ஈக்குவல் டு 24 - 2x ஃபிகரில் கொடுத்துருக்க வேல்யூ. பிரெத் ஆஃப் த கியூப் வந்து 24 - 2x, அது கொஸ்டினில் கொடுத்துருக்குறதா. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்னாலே வந்து லென்த்து பிரெத்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது லென்த்து பிரெத்து வந்து சேம் வேல்யூ தான். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹைட்டு வந்து அவங்களே வந்து எக்ஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? L × B × H. அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் த பாக்ஸும் அது பாக்ஸாக இருக்கும்போது எப்படி இருக்கோ அதே வேல்யூ தான் வந்து அது மடித்த போதும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த பாக்ஸும் ஈக்குவல் தான். ஸோ அதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். V ஈக்குவல் டு லென்த் என்ன? 24 - 2x. அடுத்து பிரெத் என்ன? 24 - 2x. ஹெச் வேல்யூ என்ன நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். அதுதான் இது. அப்போ 24 - 2xஐ எப்படின்னு எழுதலாம்? 24 - 2x தி ஹோல் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். இப்போ ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸை தான் நான் இங்கே அப்படியே வச்சுருக்கேன். இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது எப்படி எழுதலாம்? a² + b² - 2ab அந்த ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணலாமா? அப்போது a² 24 தான் a. அப்போது 24² + 2 a என்ன? 24, b என்ன? 2x. 2a இது b, a இது b, அதுதான் இங்கே அப்படி எழுதியிருக்க. இது வந்து b², அப்போ 2x², அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இது இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 24² என்ன? 576. அப்போது 2x² வந்து எப்படி பண்ணலாம்? 2 × 2 4, அப்போ x², 4x² மைனஸ் 2 × 24 × 2, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 96xன்னு நமக்கு கிடைக்கும். அதை நான் அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது 576 ப்ளஸ் இது வந்து ஹைட்டோட எக்ஸ், இது மல்டிப்ளிகேஷன் நினச்சிக்காதீங்க, இது வந்து ஹைட்டோட எக்ஸ், அதையே அப்படியே வெளிச்சுக்கிறேன். இப்போது இந்த எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டுட்டு வரேன். இது வந்து a - b த ஹோல் a² - 2ab + b² ஃபார்மேட்டில் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஹைட்டோட எக்ஸ். இந்த எக்ஸை வந்து நான் உள்ளே கொண்டு வரேன். இந்த எக்ஸுக்கு நமக்கு வேல்யூ தெரியாது. ஸோ நான் உள்ளே கொண்டு வரேன். அப்போது உள்ளே கொண்டு வரும்போது 576x + 4x², இப்போ இன்னொரு எக்ஸ் சேர்ந்துச்சுன்னா 3ஆக மாறும். 4x3 மைனஸ் 96x ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு எக்ஸ் சேரும்போது ஸ்கொயர்டாக மாறும், 96x². அதை தான் நான் எழுதியிருக்கேன். அப்போது v ஆஃப் x ஈக்குவல் டு இதை கரெக்டான ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போது 4x3 மைனஸ் 90x² ப்ளஸ் 576x, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா?